நான் வேதத்திலே ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 2வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா நமக்கு தெரியும். தொடக்க நூல் 1-2 வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தோன்றி, உன் இனத்தவிடமிருந்தும் உன் தந்தையுடைய வீட்டில் இருந்தும் நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சொல்லிட்டு ஆண்டவர் அவர் பார்த்து சொன்னார், உன்னை நான் பெரிய இனமாக மாற்றுவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், பெயரை சிறப்புற செய்வேன், நீ ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நானும் ஆசி வழங்குவேன், உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன், உன் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும். கை தட்டுங்க பாப்போம். இப்போ ஆண்டவர் 7 ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போப்பா, அங்கே நான் உன்னை பழுக செய்வேன், பெருக செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ ஆபிரகாம் புறப்பட்ட உடனே ஆபிரகாமோடு கூட சேர்ந்து லோத்துவும் புறப்பட்டார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. லோத்துவும் ஆபிரகாமோடு புறப்பட்டாரு. ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சதுனால அந்த ஆசீர்வாதம் லோத்துவுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் கிடைச்சது. அல்லேலூயா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த பயணம் நீடிக்கவில்லை. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எந்த உறவுகளும் ரொம்ப நாள் தொடர்ந்து வருவதில்லை. பாப்பா வருமா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எந்த உறவும் ரொம்ப நாள் தொடர்ந்து வருவதில்லை. நீங்கள் இதை தயவு செய்து எழுதிக்கணும். என்னுடைய ஊழிய அனுபவமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உனக்கு விவரம் தெரிஞ்சதில் இன்னைக்கு வர யோசிப்பார். நீ ஒரு வகுப்பில் படிக்கும்போது ஒரு நல்ல 50 மாணவ மாணவிகள் இருந்திருக்கலாம். ஆனால் சில பேரை தான் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, ஃப்ரெண்டாக தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அல்லேலூயா. சொல்லுவாங்க 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரை என்ன செஞ்சோம், ஃப்ரெண்டாக இருந்தோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற கொஞ்ச நாளில் மாறிடுது. அல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெருங்கின உறவாக இருக்கலாம், சொந்த பந்தமாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பேர் நெருக்கமாக இருந்தாங்க, அப்படி சதையுமாக நம்மோடு வாழ்ந்தவர்கள், இணைந்து வந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. அல்லேலூயா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களோடு யாரும் இணைந்து வரவே சொல்லுங்க, இணைந்து வரவே, ஏன் உங்கள் பிள்ளைங்க கூட உங்கள் கூட இணைந்து வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்ல ஒரு ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அல்லேலூயா. எந்த உறவும் கடைசி வர நம்ம கூட இணைந்து வரப்போவது இல்லை. கடைசி வரன்னு சொல்றதை விட நெடுநாள் அதிக நாட்கள் பயணிப்பதில்லை. ஏன், கொஞ்ச நாள் ஆக அந்த பாசம் அந்த நேசம் கூட மாற்றத்தை காண ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமோடு பயணித்த லோத்து, அந்த 2 பேருக்கு இடையில அப்படி வேலைக்காரர்கள் இடையில பிரச்சனை வந்துச்சு. உடனே ஆபிரகாம் பார்த்தாரு, பிரச்சனை முத்துதுப்பா, என்ன பண்ணலாம்? நேர லோத்துவை கூப்பிட்டு சொன்னாரு, இங்க வா, உனக்கு எனக்கும் பிரச்சனை வேண்டாம், நீ வேணா உன் ஆட்களை கூப்பிட்டு நீ எந்த திசை உனக்கு தோணுதோ நீனே தேர்ந்து கொள் என்று சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் நினைப்போம், இங்க வாப்பா நீ வேணா போறதா இருந்தா போய்க்கோ அப்படி சொன்ன உடனே லோத்து ஆபிரகாம்கிட்ட வந்து, அண்ணே இல்லைண்ணே சரி பண்ணிடலாம்ண்ணே, என்ன நம்ம வேலைக்கார பயிலுக தானே, ஏதாவது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒருவேளை நினச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் லோத்து என்ன பண்ணாரு, இதாண்டா வாய்ப்பு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, அவருடைய மனைவி எல்லாரும் புறப்பட்டாங்க. அவர்கள் சோதோம் கொமாரா, நல்ல யோர்தான் நதிக்கரை ஓரத்தில் இருந்த ஒரு பசுமையான இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி கேளுங்க, ஆபிரகாமோடு பயணித்த ஆபிரகாமோடு வந்த லோத்து அவனுடைய குடும்பம் ஆபிரகாம் விட்டு போயிட்டு, பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கம்மா? எப்படி இருந்திருக்கும்? கஷ்டமாக இருந்திருக்குமா? சஞ்சலமாக இருந்திருக்குமா? வேதனையாக இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருந்திருக்கும். அல்லேலூயா. கண்டிப்பாக மன துக்கம் இருந்திருக்கும், மனதில் வேதனை இருந்திருக்கும். நம்ம கூட இந்த பயணம் செய்த சில பேர் நம்மளை விட்டுட்டு போகும் பொழுது நம்மளை அறியாமலே நாம் ஜடமாய் மாறிவிடுவோம். தெரியுமா உங்களுக்கு?
நம்ம கூட ரொம்ப ரிலேஷனாக இருக்கிற, இல்லைன்னா ரொம்ப நேசமாக இருந்தவங்க, நம்ம கூடயே நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் பிரதர் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவங்க நம்மளை விட்டு விலகும் பொழுது அது நம்மை என்ன கொண்டு வந்துருமா? 3 காரியம் நடக்கும். என்ன தெரியுமா? நம்மளால் அடுத்த கட்ட ஸ்டெப் எடுத்து வைக்கவே தெரியுமா உங்களுக்கு? முடியவே முடியாது. அடுத்து நமக்கு ஒரு எல்லாமே வெறுமையாக தெரியும், விரக்தியாக தெரியும், எதுலேயுமே பாசிட்டிவாக நமக்கு தெரியவே தெரியாது. ரெண்டாவது, நாம் எப்படி மாறிடுவோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை, ஹோப் என்பது நமக்கு இருக்காது. எல்லாம் பிளாங்காக இருக்கும், ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிறது போல நம்ம மாறிடுவோம். அல்லேலூயா. மூன்றாவது, அதை தாண்டி நம்ம எந்த நிலைமைக்கு போயிடுவோம்னா நாம் நடைபிணமாக மாறிடுவோம், இல்லைன்னா மனநோயாளிகளாக போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு இந்த 3 லெவல், ஒன்று உன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஸ்டெப் இல்லை, ஒருவேளை நம்பிக்கை இழந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் என்ன அதையே நினைச்சு அங்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நடைப்பிணம் போல மன அழுத்தம் இப்படிலாம் வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். ஆமென். அல்லேலூயா. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9819118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.